ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி தாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஒரு 3 days ஆகுதுங்க. இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட கட் ஆஃப் ரேங்கை பொறுத்து கரெக்டான காலேஜு, எந்த படிப்பு, இந்த மார்க்கு ரேங்க்குக்கு எந்த கோர்ஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும், அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு சரியாக தெரியல. ஒரு சில பேரண்ட்ஸும் இதில் அதிகமாக கவனம் செலுத்துறது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவரோட ரேங்க்குக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே இன்ஜினியரிங் அட்மிஷனே கிடைக்கும். ஆனால் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து அதை எடுக்கிறது தப்பு இல்லை, அதையும் எடுத்து அவங்க ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறாங்க. அதை பற்றின விவரம் அவருக்கு சரியாக எதுவுமே தெரியலங்க. இப்போ சூஸ் பண்ணுற கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் அவங்க லைஃபவே டிசைட் பண்ண போகுது. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் கைடன்ஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கைட் பண்ணுங்க. இல்லை எனக்கும் சரியாக இதை பற்றி தெரியல அப்படின்னா TNEA online.orgன்னு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இப்போ வீடியோவில் காமிக்கிற டேக்ஸ்குள்ளே போனால் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். எந்த ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணணும்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூனிவர்சிட்டிக்கும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும், தேர்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இப்படி ஆர்டராக இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தும் உங்களுக்கு எதுவும் சரியாக தெரியல அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்கான TFC சென்டரை வித் ஃபோன் நம்பரோட அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட PDFையும் அட்டாச் பண்ணுறேங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விவரத்தையும் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் நேர்லையும் போய் பார்க்கலாம், ஃபோன் பண்ணியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன வெப்சைட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சேர போகிற காலேஜோட ஃபீஸை கூட செக் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஊரை சேர்ந்த படித்தவங்க, ஊர் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த பணியை கையில் எடுத்துட்டு மாணவர்கள் வாழ்க்கையை சிறப்படைய செய்யணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த பணியால் ஒருத்தவங்க பயனடைஞ்சால் கூட அவங்க வாழ்நாள் முழுசும் உங்களை மறக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.